சூரியமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். தாராவும் சங்கரபாண்டியனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் இப்போதைக்கு பூங்கோதைக்கு நிச்சயதார்த்தம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. கோயில்ல சிம்பிளா தான் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சிஸ்டர். நான் ஏற்பாடு பண்ண ஆள வந்து கூட்டிட்டு வரியா? அப்படின்னு சொன்னேன். சிஸ்டர் அதுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. எந்த விதத்துலயும் பிரச்சனையே இல்ல. துர்கா வந்து நிப்பா. துர்கா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவான்னா, நீ ஏதாவது சமாளிக்க முடியுமா? சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். நீங்க சொன்ன எல்லா திட்டமும் என்கிட்ட வந்து செயல்படுத்துறதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது, யாரா இருந்தாலும் நிச்சயம் நம்ம சொல்ற விஷயத்த நம்ப தான் செய்வாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி சங்கரபாண்டி. சரஸ்வதி என்ன கை நீட்டி பேசியிருக்கா. அதுக்கு பதிலடிக்கு நிச்சயம் நடக்கிற அன்னைக்கு நம்ப அவங்கள தர்ம சங்கடமா ஆள்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சிஸ்டர் சூப்பரா வந்து பண்ணிறலாங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கும் போறாங்க. ஒரு பக்கம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து எல்லாரும் வந்து கிளம்புறாங்க. பூங்கோத, "வா சீக்கிரம் கிளம்பலாம். எல்லாரும் வந்து நேரமாயிட்டுருக்கு" அப்படின்னு சொன்னோன்னே, துர்கா வந்து வராங்க. கோயில்ல வந்து ரெடி பண்ணிக்கலாமா அக்காவோட நம்ம இங்கேருந்து போலாம் அப்படின்னு சொன்னோன்னே, வீட்லேருந்து கார் எடுத்துட்டு மாசா வந்து சரஸ்வதி அம்மாலேருந்து எல்லாரும் சந்தோஷமா வந்து போறாங்க. இத வந்து பார்க்குறாங்க ஜன்னல் வழியா. வீட்லேருந்து எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா போறீங்களா? ஓகே, ஓகே. சரஸ்வதி நீ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. பேசிட்டல்ல. நான் யாருங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். நான் வரேன், வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சூர்யா வந்து கேட்குறாங்க, "அம்மா நீங்க வரலையா?" "கண்டிப்பா வருவேன் சூர்யா. மாப்பிள்ளைக்கு முக்கியமான வேலை இருக்கும் மண்டபத்தில. நீங்க போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நானும் சிஸ்டரும் பின்னாடியே வந்துர்றோம். மாமா வந்துருவீங்களே?" "கண்டிப்பா மாப்ள. எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "வருவோம் சூர்யா. அதத்தான் சொல்றேன். நம்ம வீட்ல நடக்கிற ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சிருந்தா, அங்க கலந்துக்கிட்டா தானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். வரேங்கிற மாரி சொன்னோனே, "சரிம்மா நான் போயிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு, மாயாவ விட்டுட்டு நம்ம சூர்யா மட்டும் கார் எடுத்துட்டு போறாங்க. மாயாவும், சங்கரபாண்டியனும் அவங்க வச்சிருக்கிற கார்ல வந்து மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. "சிஸ்டர் நம்ம நெனச்சது எல்லாம் நடக்க போகுது சிஸ்டர். அத நெனச்சா சந்தோஷம் தான். விசேஷத்துல கலந்துக்கலாம்னு" சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் வந்து சரஸ்வதி வீட்லேருந்து கெளம்பி அப்படியே அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. "சிஸ்டர் பரவாயில்லையே! ஒரு 50, 60 பேருக்கு மேல நிக்கிறாங்க நிச்சயதார்த்தத்திலேயே. சூப்பர் தான! சரி பொண்ண வந்து சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னோனே" துர்கா வந்து சந்தோஷமா வந்து பொண்ணுக்கு தலவாரி விட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பூங்கோத ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. இத நான் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹேப்பியா வந்து இருக்காங்க அந்த இடத்துல. சரஸ்வதி வந்து சாமி கும்பிடுறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீங்க தாம்மா நல்ல விதத்துல இந்த நிச்சயதார்த்தத்தையும், கல்யாணத்தையும் முடிச்சு குடுக்கணும். அதுக்கு உங்க உதவி இல்லாம என்னால செயல்படுத்தவே முடியாது. சாமி கும்பிடுறியா? கும்பிடு. நீ என்ன பார்த்து அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. உனக்கு ஒரு பரிசு வந்து தரப்போறேன். அத திருப்பியும் நீ வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படின்னு தாரா மாட்டுக்கும் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஸ்டர் இன்னைக்கு அசத்த போறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, பூங்கோதைய வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. நம்ப மாயா, "நீ நல்லா இருக்கணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து குடுத்துர்றாங்க. பூவும் வந்து தலையில வந்து வச்சு விடுறாங்க. பரவால்ல, தாராவோட மனசுல இப்படியெல்லாம் யோசிக்க தோணுதே, அதுவரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நம்ம துர்காவும் பூங்கோதைய நல்லபடியா ரெடி பண்ணிட்டு, அவங்களும் சபையில வந்து உட்கார வைக்கிறாங்க. "என்னடா! இன்னமும் நம்ப ஏற்பாடு பண்ண ஆள் வரல. சிஸ்டர் எடுத்தோனே வர முடியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோனே வந்தா தானே ரொம்பவே நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, "நீ ஏற்பாடு பண்ண ஆளுக்கு ஃபோன் பண்ணு." "இல்ல சிஸ்டர் அவன் வந்துருவான். நம்ப ஃபோன் பண்ணா துர்கா வந்து கவனிச்சுருவா." அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தோனே சூர்யா வந்து, "மாப்ள நல்லபடியா நீங்க இந்த விசேஷத்துக்கு வந்து நடத்தி குடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாப்ள." அப்படின்னு நம்ப சரஸ்வதி அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. "இது நம்ப வீட்டு கல்யாணம். கல்யாணத்த இன்னமும் வந்து தடபுடலா பண்ணிறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நிறுத்துங்கன்னு ஒரு பையன் வந்து சொல்றாப்ல. சங்கரபாண்டி ஏற்பாடு பண்ண ஆளுங்க. "சிஸ்டர் இந்த பையன் தான் நான் ஏற்பாடு பண்ணேன். எப்படி இருக்கான் ஆளு பார்க்கறதுக்கு? ஜம்முன்னு இருக்கான்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ஆமா. நல்லா தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "யாருப்பா நீ? இங்க வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என் காதல நீங்க எல்லாரும் சேர்த்து வச்சுட்டு தான் இந்த கல்யாண ஏற்பாட பண்ணணும்." சரஸ்வதி அம்மா வந்து கேட்குறாங்க. "என் பொண்ணுக்கே ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் நடக்குது. உன் காதல சேர்த்து வைக்கணும்னா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் காதலிச்சதே உங்க பொண்ண தானே." அப்படின்னு சொன்னோனே, "என்னது என் பொண்ண நீ காதலிச்சியா? நாங்களே இப்ப தானப்பா இந்த ஊருக்கு வந்தோம். முன்னாடியே வந்து சொல்லியிருக்க கூடாதாங்கிற?" மாரி சரஸ்வதி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் இருக்காங்க. "எங்கள கஷ்டப்படுத்தாத. நீ இங்கேருந்து போப்பா" அப்படின்னு சொல்லி
பேசும்போது, "நான் மட்டும் காதலிக்கல. உங்க பொண்ணும் தான் என்ன காதலிக்கிறா. இதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். அதனால தானே நான் இங்க அதிரடியா வந்து என்னால தைரியமா பேச முடியுது. இல்லாட்டி வந்து பேச முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் சத்தம் போடுறாங்க. "என்னம்மா நடக்குது? நாங்க நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நெனச்சோம். இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க." "இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. காதலிக்கிறது நாங்க தப்புன்னு சொல்லவே இல்ல. நல்லபடியா காதலிக்கட்டும். கல்யாணமும் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா சரி. எங்கள வர வச்சு நிச்சயதார்த்தம்ன்னு சொல்றப்ப, இப்படியெல்லாம் காதால கேட்கணும்னு எங்களுக்கு என்ன தேவையா? எங்க பையனுக்கு தானே உங்க பொண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இப்படியெல்லாம் மாத்தி பேசினா சரி வருமா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, பூங்கோதை கிட்ட கேட்குறாங்க. "என்ன பூங்கோதை? இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க. முன்னாடியே வந்து சொல்ல மாட்டியா? நான் எத்தன வாட்டி உன்கிட்ட கேட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நியாயமா கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே!" அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க. நம்ம துர்கா, "அக்கா சொல்லுக்கா. நீ சொல்ற உண்மையில தான் இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "நான் சொல்றதெல்லாம் உண்மதான்." அப்படின்னு சொல்லும்போது, துர்கா கிட்டயும் வந்து எந்த விதமான சந்தேகமும் அவங்களுக்கும் வரல. இந்த பையன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உண்மையிலே நம்ம அக்காவும் இந்த பையனும் லவ் பண்ணியிருப்பாங்களோ? வீட்டு சூழ்நிலை கருதி எங்க அக்கா சொல்லாம இருந்திருப்பாங்களோன்னு துர்கா வந்து ஃபர்ஸ்ட்டு சந்தேகப்படுறாங்க. யாரு என்ன நம்பலனாலும் பரவால்ல. ஆனா தயவு செஞ்சு துர்கா, சரஸ்வதி அம்மா நீங்க மட்டும் என்ன நம்புங்க. அது போதும். வேற யார் சொன்னாலும் கேட்க வேணாம். நான் இந்த பையன இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படின்னு அதிரடியா சொல்றாங்க. என் அக்கா உன்ன பார்த்ததே இல்லங்கிறாங்க இது நாள் வரைக்கும். நீ என்றானா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? என்ன யோசிச்சிட்டு இருக்க? சொல்லுங்கிறாங்க. மேடம் நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்க்குறீங்க எல்லாம் தெரியுது. உங்க முன்னாடி நான் பொய் சொல்லுவேனா? நியாயமா எல்லார் முன்னாடியும் உங்க குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்னு கூட என் காதலி இப்படி வந்து சொல்லலான்னு செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. தாராவும் சங்கர்பாணியும் பேசிட்டு இருக்காங்க. "என்ன சிஸ்டர் ஒவ்வொரு பாயிண்ட்டா எடுத்து குடுத்து பேச சொல்லியிருக்க. சூப்பரா இருக்குல்ல. டேய் இன்னைக்கு தான்டா நீ உருப்படியான காரியம் பண்ணியிருக்கங்கிற" மாரி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. சரஸ்வதி இப்படி நிக்கிறத பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. "அன்னைக்கு 10க்கு 10 ரூம்ல என்ன கேள்வி கேட்டல்ல, இதெல்லாம் உனக்கு தேவ தான்" அப்படின்னு மனசுல வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. சூர்யா கடுப்பாயிட்டாங்க. "நீ ஒண்ணு சொல்ற, எங்க வீட்டு பொண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்புற மாரி தெர்ல. நீ இங்கேருந்து போ. அதுதான் உனக்கு நல்லது." "சார் நான் ஏதோ தானோன்னு பேசலாம் வரல. நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் தெரிஞ்சு தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். என்னமோ உங்க வீட்டு பொண்ணு என்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்றால்ல. என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இருங்க சார். எங்க 2 பேருக்கும் எப்படியெல்லாம் அன்பு, பாசம் இருக்குன்னு நான் காட்டுறேன்னு" சொல்ட்டு ஃபோட்டோவ காட்டுறாங்க. நாங்க 2 பேரும் காதலிச்சப்ப எடுத்த ஃபோட்டோன்னு துர்காவும், சூர்யாவும் இத வந்து ஃபோட்டோவ வந்து கையில குடுத்தோன பார்க்குறாங்க.